ஆனா தமிழ் வந்து ரொம்ப பழமையானது அப்படிங்கிறதுக்கு தமிழே ஒரு சாட்சி. அப்படின்னா ஒரு பொருளுக்கு அதுகிட்ட பல சொற்கள் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இப்ப உதாரணத்துக்கு நம்ம ஏர் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்றோம். இந்த பக்கம் இருந்து வந்தா அதுக்கு ஆங்கிலத்துல என்ன சொல்லுவோம்? காற்று வந்தா ஏர் தான் சொல்லுவோம். இந்த பக்கம் இருந்து வந்தா ஏர் தான் சொல்லுவோம். இந்த பக்கம் இருந்து வந்தா ஏர் தான். ஆனா தமிழ் அப்படி கிடையாது. கிழக்கிலிருந்து வந்தால் கொன்றை, மேற்கிலிருந்து வந்தால் மேலை, தெற்கிலிருந்து வந்தால் தென்றல், வடக்கிலிருந்து வந்தால் வாடைன்னு உருவமே இல்லாத காற்றுக்கு கூட திசைதோறும் ஒரு பெயர் வைத்திருக்கிறது என்றால் அது தமிழ் மொழி அப்படிங்கிறது இந்த மொழியினுடைய அந்த செழுமைக்கான ஒரு உதாரணம். அதே மாதிரி ஒரு மரத்துல ஒரு இலை பார்த்தீங்கன்னா கூட ஆங்கிலத்துல அது லீஃப் தான், அவ்வளவுதான். ஆனா தமிழ்ல அப்படி கிடையாது. பனை மரத்துல இருந்தா அது ஓலை, தென்னை மரத்துல இருந்தா அது கீற்று, மாமரத்துல இருந்தா அது இலை, இப்படி தளிர், இப்படின்னு அதுக்கு ஒரு பல பெயர்கள். வாழை மரத்துல இருந்தா தாள் அப்படின்னு ஒவ்வொரு உருவத்துக்கேற்ற இலைக்கு ஒரு பெயர் இருக்கு. அப்படிங்கிறதெல்லாம் தமிழ் வந்து எவ்வளவு